தயானியின் புத்திசாலித்தனம். தயானி ஒரு சிறிய கிராமத்தில் வாழும் சிறுமி. அவள் வீட்டில் பல விலங்குகள் இருந்தன. ஒரு நாய், ஒரு பூனை, ஒரு கோழி மற்றும் ஒரு மாடு. தயானி புத்திசாலி, ஆனால் பள்ளிக்குச் செல்ல பெரிதாக விருப்பமில்லாதவள். ஒரு நாள் அவள் புத்தகங்களை ஒதுக்கிவிட்டு வெளியே விளையாடிக் கொண்டிருந்தாள். அவள் புத்தகங்களை பார்த்து குப்புறமாக போட்டுவிட்டிருந்ததை அவள் நாய் கருப்பு கவனித்தது. கருப்பு, "தயானி, ஏன் பள்ளிக்குப் போகாமல் இருக்கிறாய்?" "தயானி, எனக்கு பள்ளி பிடிக்காது." கருப்பு, "விளையாடிக் கொண்டே இருந்தால் போதும்." அப்போது பக்கத்தில் இருந்த பூனை மஞ்சள் புன்னகைத்து கூறியது, "மஞ்சள், அப்படியென்றால் உன் மனதிலுள்ள கேள்விகளுக்கு விடை தெரியாமல் போய்விடும். உதாரணத்திற்கு, எங்களைப் பற்றிய பல விஷயங்களை நீயே இன்னும் அறியவில்லை." தயானி சிரித்தாள். "உங்களைப் பற்றி என்ன தெரிய வேண்டுமடி?" மாடு புன்னகைத்து கூறியது, "நீ எங்கள் மீது அன்பு செலுத்துகிறாய், ஆனால் எங்கள் உண்மையான பயன்களைப் பற்றி தெரியுமா? பள்ளியில் படித்தால் விவசாயம் எப்படி முன்னேறுகிறது, பசுக்கள் எவ்வாறு பால் கொடுக்கின்றன என்று தெரிந்து கொள்ளலாம்." கோழி குருட்டிக் கொண்டு கூறியது, "நீ எப்போதும் என்னிடம் முட்டை எடுக்கிறாய். ஆனால் முட்டை எப்படி உண்டாகிறது, எங்கள் உணவு வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் தெரியுமா? பள்ளியில் படித்தால் இயற்கையைப் பற்றியும் விவசாயத்தைப் பற்றியும் புரிந்து கொள்ளலாம்." தயானி இதை கேட்டு ஆச்சரியமடைந்தாள். அவளுக்கு உண்மையாகவே பல கேள்விகள் தோன்றின. "நீங்கள் சொல்லுவது உண்மைதான். பள்ளியில் படிக்காமல் விட்டுவிட்டால் நான் பல விஷயங்களை தவறவிடுகிறேனா?" கருப்பு குறைக்கத் தொடங்கியது. "நிச்சயமாக. பள்ளியில் அறிவியல், கணிதம், மொழி இதெல்லாம் தெரிய வந்தால் உலகம் எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதனால் உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும்." தயானிக்கு புத்தகம் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. மறுநாள் அவள் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு பள்ளிக்குச் சென்றாள். ஆசிரியர் மகிழ்ச்சி அடைந்தார். அவள் நண்பர்களும் சந்தோஷமடைந்தார்கள். அதன்பின் தயானி பள்ளிக்குச் சென்று படிக்கிறாள். மேலும் அவளுடைய வீட்டில் உள்ள விலங்குகள் அவளுக்காக பெருமைப்பட்டன. அவள் கல்வியை விட்டு வைக்காமல் தொடர்ந்து பயிலும் மாணவியாக மாறினாள். பயிற்சி கல்வி வாழ்க்கையில் முக்கியமானது என்பதை உணர்த்திய கருப்பு, மஞ்சள், கோழி மற்றும் மாடு, all her beloved animals,